இடத்துல நான் பல முறை சொல்லிட்டேனுங்க, யூ டர்ன் எடுக்கிற இடத்துல ப்ராப்ளம் ஆகுது, யூ டர்ன் இடத்துல ப்ராப்ளம் ஆகுதுங்க. வாகனத்தை வந்து லெஃப்ட் சைடில் நிறுத்தக்கூடாதுங்க, நோ பார்க்கிங் போர்டுக்கு முன்னாடி இந்த வண்டி நிறுத்திட்டு போயிருக்காருங்க. இந்த இடத்துல பாருங்க, நோ பார்க்கிங் போர்டுக்கு முன்னாடி பாருங்க, ஒருத்தர் வந்து அழகாக ஹெல்மெட் இல்லாமல் ஆப்போசிட் சைடில் வராருங்க. நோ பார்க்கிங் இருக்கிற இடத்துல வண்டி முன்னாடி நிறுத்தியிருக்காங்கன்னா என்ன மாதிரி ஒரு இதுன்னு பாருங்க. அந்த இடத்துல யூ டர்ன் இருக்குதுங்க, டெய்லி இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகுதுங்க. இப்போ இந்த சிக்னல் பற்றி பேசணுன்னாங்க, ஆக்சுவலாக இந்த சிக்னலில் இங்கே இருக்கிற யூ டர்ன் தேவையே கிடையாதுங்க. இந்த இடத்துல ஒரு நடுவில் இருக்கிற டிவைடர் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த டெய்லியுமேங்க, டெய்லி இன்னைக்கு இங்கேங்க ஒவ்வொரு இடத்துல நான் சொன்ன அந்த யூ டர்ன் கிட்டேயே வண்டி நிற்க ஆரம்பிச்சிருதுங்க. அங்கிருந்து வண்டி வரக்குள்ள போதும் ஆயிடுதுங்க நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க இங்கே இருக்கிற அந்த சிக்னல் தாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிக்னல் தாங்க. அதில் வந்து வண்டி ரைட் ஏறும், ரெண்டு பக்கம் இந்த பக்கம் வர சாலைகளுக்கான வண்டிங்க இப்போ எல்லாமேங்க. நான் என்ன இருக்கிறேன், இந்த யூ டர்ன் அடைச்சிருங்க, இந்த இடத்துல டேர்ன் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுங்க. அப்புறம் எப்படி அந்த சைடு வரவங்க நாங்கள் எப்படி எங்கள் ஊருக்கு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவுண்டர் மில்ஸில், அதாவது அந்த கொங்குநாடு பஸ் ஸ்டாப் கிட்டேயே பாலத்துக்கு கீழே ரைட் எடுத்துங்க, அந்த வழியை போய் உள்ள ரோடில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் வர வண்டிகளும் கூட அந்த வழியை வந்து போய் அங்கே கொங்குநாடு பாலத்துக்கு கீழே போயிங்க, கொங்குநாடு காலேஜ் வழியாக வந்துங்க ரைட் சைடு எடுத்து இந்த ரோட்டுக்கு வந்துடலாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெய்லியுமே ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் வண்டியை டிராஃபிக் ஜாம் வந்து இந்த இடத்துல ஆகிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி பாலம் கட்டினீங்க. அப்போ பாலம் கட்டினதோட பையன் என்னங்க, ஒன்று அந்த பாலத்தை வந்து துடிலூர் தாண்டி இறக்கி விட்டுருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்தையாவது இது பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா வெள்ளக்கிணறு பிரிவு ஜங்ஷனுங்கிறது நிறைய லாரிகள் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு வாகன போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஏரியாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோவையில் இப்படி ஒரு ஃப்ளீட் பிளான் பண்ணாமல் கட்டுறாங்கன்னு நினச்சாதான் கொஞ்சம் சங்கடமாக கூட இருக்குங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணாலும் கூட எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகாதுங்க. இந்த ரோட்டில் நெரிசல் தவிர்க்கப்படலாங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.